வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன். வெல்கம் டு ஆர்ஜி கிச்சன். ஆர்ஜி கிச்சனில் இன்றைக்கி வெங்காயம் கத்திரிக்காய் சேர்த்து குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், கத்திரிக்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தேங்காய், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், மிளகு, வரமிளகா, சீரகம், வரக்கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, பெருங்காயம் தேவையானது, புளி எலுமிச்சம்பழம் சைஸு. இப்போது குழம்பு செய்கிறதுக்கு இங்கே இருக்கிற பருப்பு வகையெல்லாம் வறுக்கணும். இந்த குழம்பு 4 பேர் அளவுக்கு செய்ய போகிறோம். 4 பேர் அளவுக்கு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்து, சீரகம் 1/2 ஸ்பூனு, கொத்தமல்லி 1 ஸ்பூனு, 4 மிளகா, வரமிளகா, 2 வெந்தயம், 2 மிளகு எல்லாம் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கணும். பொன்னிறமாக இப்போ வறுத்து எடுத்தாச்சு. இதை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுட்டு ட்ரை மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கணும். இப்போது வறுத்தது ஒரு தட்டில் ஆற வச்சுருக்கேன். அதோட இந்த தேங்காயும் சேர்த்து ட்ரை மிக்சியில், ஈரமில்லாத மிக்சியில் போட்டு கொரன்னு பொடிச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போது எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்துருந்தோம் இல்லையா, அதை இந்த மாதிரி நீர்க்க கரைச்சிக்கணும். கரைச்ச புளி தண்ணியில் இந்த சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா வேக விடணும். இதில் இப்போ புளி தண்ணியில் சின்ன வெங்காயம் சேர்த்தாச்சு. இது நல்லா வேகணும், இந்த புளி தண்ணியிலேயே வேகணும். இப்போது புளியில் நம்ம சின்ன வெங்காயம் வேக வச்சோம் இல்லைங்களா, அது நல்லா வெந்துருச்சு. இதோடு இப்போது இந்த கத்திரிக்காயை ஆட் பண்ண போகிறோம். இந்த கத்திரிக்காய் இது மாதிரி 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இது மாதிரி 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். பிரிஞ்சிடக்கூடாது, ஆனால் இது மாதிரி 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். இந்த கத்திரிக்காயை இப்போ இதில் சேர்த்துறோம். இது சேர்த்து இது 2 கத்திரிக்காய் வேகணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடியை சேர்க்கணும். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும், கத்திரிக்காய் வேகட்டும். இப்போது இந்த கத்திரிக்காய் வெங்காயம் ரெண்டுமே நல்லா பக்குவமாக வெந்துருச்சு. இதுக்கு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்து அது ஒரு கொதி வரணும். வந்ததுக்கப்புறம் இதில் வெல்லம் கொஞ்சம் சேர்த்துவேன். எதுக்கு அப்படின்னா, இது கொஞ்சம் டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக வெல்லம் சேர்த்துவேன். இனிப்பு பிடிக்கும் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கலாம். வெல்லங்கிறவங்க கொஞ்சமாக போட்டுக்கிட்டால் போதும். இப்போ வெல்லம் போட்டாச்சு. இது ரெண்டும் நல்லா கரையணும். இப்போது உப்பு வெல்லம் போட்டோம் இல்லையா, அது நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த பொடியை இப்படி தூவி விடணும். அப்படியே ஃபுல்லாக அப்படியே போட்டோம் அப்படின்னா ஒன்று சேர்ந்துக்கும். அதனால் நல்லா இப்படி தூவின மாதிரி போட்டு கலந்து விடணும். இப்போ கலந்தாச்சு நல்லா. இப்போ இதுக்கு தேவையான பொடி போட்டாச்சு. இது நல்லா ஒரு கொதி வரணும். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபினிஷ். இந்த கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கத்திரிக்காய் குழம்பு உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் நன்றி.